ஸோ எப்பா யாருன்னா வருவாங்க போவாங்க, ஒரு 4 சமோசா வித்தா வியாபாரம் பார்க்கலான்னு பார்த்தா, அதுக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் ஒண்ணு ஆயிப்போச்சுங்க. என்ன சம்பவம் தான் பார்க்குறீங்க? இவைங்க ஏதோ எதர்ச்சியா என்ன பண்ணிக்கிறாங்கோ, இந்த தேர்தல் பிரச்சாரம் கூட இங்க இன்னும் எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணல. இவங்க தான் ஆளாளுக்கு பரப்புரையா போயிட்டு இருக்காங்க. மாவட்டமா, மாவட்டமா போயிட்டு இருக்காங்க. யாருக்கு சொல்றேன்னு கேட்குறீங்களா? அட நம்ம புதுசா கட்சி ஆரம்பிச்சார்ல பிகிலுக்காரு. அவருதாங்க உங்க ஒரு பக்கம் மாவட்டம், மாவட்டமா போயிட்டு இருக்காங்க. இவங்க புதுசா ஒரு கூட்டம் போட்டு, செயல் வீரர்கள் கூட்டம் அப்படின்னு போட்டு, மொத்த பேரையும் கிளப்பி விட்டதுல, இவங்க கீழ இருக்கிறவங்கலாம் இறங்கி தீவிரமா வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாய்ங்க போல. நேத்து ஆர்பர் பக்கம் போயிருப்பாய்ங்க போல. அந்த தொகுதி பக்கம் போயிட்டு மக்கள் கிட்ட ஓட்டு கலெக்ட் பண்ணலாம், கணக்கெடுப்பு நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க வந்து ஒரு சம்பவம் ஆயிட்டுருக்குது. என்னான்னா, இவங்க மொத்த பேரும் சேர்ந்து, "நீ எப்படி பர்மிஷன் இல்லாம நீ கணக்கெடுப்பு எடுப்ப?" அப்படின்னு சொல்லி போட்டு பொல பொலன்னு பொளந்துட்டு இருக்கிறாங்க. சங்கட்டமா போச்சு. அதுல ஒரு புள்ள யாரு திமுககாரங்க பொளந்துட்டாங்களாம். அதுல ஒரு பெரிய சங்கட்டமான விஷயம் என்னன்னா, அந்த ஒரு புள்ள வந்து கர்ப்பிணி பொண்ணா இருந்துச்சாம். 4 மாசம் கர்ப்பமா இருந்துச்சாம். எங்கன்னா கர்ப்பமா இருக்கிற பொம்பளைய கூட்டின்னு போயி, "ஏன்யா இப்படி பண்றீங்க?" அப்படின்னு கேட்கிற மாரி தான் இருக்குது. ஒரு பக்கம் பச்சை குழந்தைய கூட்டின்னு போய் சாவடிக்கிறீங்க. ஒரு பக்கம் இந்த பக்கம் கர்ப்பிணி பொண்ண கூட்டின்னு போய் வேலை வாங்குனீங்க. ஏன் உங்ககிட்ட தான் அவ்ளோ இளைஞர் படை இருக்குல்ல. அவங்கள கூட்டின்னு போய் வேலை வாங்குனா தான் என்ன? எனக்கு பெரிய சங்கட்டமா போச்சுப்பா. வியாபாரம் பார்க்கவே தோண மாட்டேங்குது. மொத்த மண்டையில அதான்ங்குது. உங்களுக்கு தெரியுதுல்ல அவங்க தான் அதெல்லாம் பண்றாய்ங்க அப்டின்ட்டு. கொஞ்சமாச்சு மனசாட்சி இருந்தா, நீ அந்த புள்ளைய கூட்டின்னு போவியா? அதுவே பாவம் இப்பதான் இருக்குது. அ அந்த புள்ளைய கூட்டின்னு போது. இதுல இன்னொருத்தரு உடம்பு சரியில்லாத ஒரு மனுஷன் ஆட்டோக்காரர் வேற. அவரையும் போட்டு அடிச்சுட்டுருக்கிறாங்க. இல்ல அடிச்சவங்கள நீங்க கண்டிக்கிறீங்க. அடிச்சது யாரா இருந்தாலும், அது டிஎம்கேவா இருந்தாலும் சரி, டிவிகேவா இருந்தாலும் சரி, ஏடிஎம்கேவா இருந்தாலும் சரி, நாம் தமிழரா இருந்தாலும் சரி, யா ஏன் விசிகேவா இருந்தாலும் சரி, அவங்களுமே தப்பு தான். ஒருத்தர் அடிக்கிறதுன்றது மிகப்பெரிய குற்ற செயல் தான். அத கண்டிக்கணும் தான். என்ன, அதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணு யோசிக்கணும். யார் யார் போய் எலக்ஷனுக்கு வேல பார்க்கிறது அப்படின்றத நம்ம ஒண்ணு அடிப்படையிலே யோசிக்கணும். இப்ப அந்த அடிப்படையில இருந்து நீங்க போகணும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்குதா? அந்த புள்ளைய கூட்டின்னு போலாமா? அந்த உடம்பு சரியில்லாத மனுஷன கூட்டின்னு போலாமா? அதுக்கப்புறம் அவங்களுக்கு வரேன். ஏய்யா, அவங்களே பாவம் இப்பதான் வந்திருக்கிறாங்க. உங்களுக்கும் கொஞ்சமாச்சும் மனசாட்சிக்குதா? இவங்க தான் எது பண்ணாலும் இந்த ஜனநாயகன் படம் வராததுக்கே காரணம் நீங்க தான் சொல்லின்னுக்குறாங்க. ஆனா இந்த சமயத்துல நீங்க போய் இப்படி ஒரு வேலை பார்த்துக்கிறீங்களே, இது ஒரு நியாயமா? இது நானா பேச கிடையாதுங்க. அந்த அம்மா பேட்டி குடுத்துச்சு ஒரு அம்மா. இவங்க தான் பண்ணாங்க, அந்த கட்சிக்காரன் தான் பண்ணாங்கன்ட்டு. அப்ப எந்த அளவுக்கு ஒரு மோசமான செயல நீங்க செஞ்சிருக்கிறீங்க, ஒரு கொடூரமான செயல். உங்களுக்கு அங்க நீங்க ஓட்டு போடணும்னா, ஓட்டு போடுறத மட்டும் தான் பார்க்கணும். அந்த ஓட்டு போடுறதுக்கான வேலை என்னவோ, அந்த எலக்ஷன் டியூட்டி என்னவோ அத பார்க்கணும். அவங்க சரி சர்வே எடுக்க மாட்டாங்க. உன் வீட்டுக்குள்ள வந்தா வராத, வெளில போ. நான் நான் சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு கருத்து கணிப்புன்றதே வந்து ஒரு ஏமாத்து வேலை தாங்க. இது கருத்து கணிப்பு எடுக்கிற மாரி எடுத்து இவங்க அப்படியே ஒரு பிம்பத்த கிரியேட் பண்ணுவாய்ங்க. இந்த பிம்பத்த கிரியேட் பண்ணி அதுல மூலியமா ஓட்டு வாங்க வைக்கிறது. அது யாரா இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, ஆளாத கட்சியா இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் ஃபீல்டுக்கே வராத கட்சியா இருந்தாலும் சரி. இவங்க ஒரு பிம்பத்த கிரியேட் பண்ணி எப்போ நான் சார்ந்து இருக்கிற ஒரு கட்சி ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக எங்க கட்சி தான் ஆட்சிக்கு வரும். இப்ப கூட பாருங்க காமெடி பண்ற விதமா பிஜேபில இருந்து 200 இந்த பிஜேபி கூட கூட்டணி வச்சதுக்கு அப்புறமும் கூட 234 200 தொகுதி எங்க கையில தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லினுக்கிறாங்க. இதெல்லாம் கேட்க உடனே டக்குன்னு சிரிப்பு வரும் தான். ஆனாலும் வேற வழி இல்லையே. நம்ம சார்ந்த கட்சி ஒரு நம்பிக்கை ஊட்டு விதமா எல்லாரும் இறங்கி வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக இவங்க சொல்றது அள்ளி விடுறது இதெல்லாம். இப்ப இவங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, எந்த அளவுக்கு கண்டிக்கணுமோ அந்த அளவுக்கு கண்டிக்கணும். காவல்துறை அங்க வந்து நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிஎஸ்ஆர் காப்பி எஃப்ஐஆர் காப்பி கூட போடல, சிஎஸ்ஆர் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஒரு மனசாட்சிப்படி நான் காவல்துறைக்கு நான் கேட்டுக்கிறது என்னன்னா, ஏயா உனக்கு என்ன வேலை? கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா வாங்கி அதை விசாரிக்கணும். விசாரிக்க கூட மாட்டீங்கன்னா நீ என்ன? அப்புறம் நான் கேட்க மாட்டேன். அப்புறம் இவங்க வேற ஏற்கனவே எதுக்கெடுத்தாலும் சதி பண்றது திமுக, விஜய் தூங்கின்னு இருக்காரு, தூங்கும் போது புரண்டு கீழே கட்டில இருந்து விழுந்துட்டாரு அப்படின்னா அதுக்கு சதி காரணமும் வந்து திமுக அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு நேரத்துல இப்படி நடக்கிற ஒரு சம்பவம் எந்த அளவுக்கு மோசமான ஒரு சம்பவமா இருக்குது. அந்த சம்பவத்தை எப்படி நீங்க பார்த்தீங்க? இதை குறித்து ஐயா சேகர்பாபு ஐயா கிட்ட போய் பேட்டி எடுத்திருக்காங்க. எப்பா உண்மை என்ன ஏதுன்றது நீ தெரிஞ்சுக்கணும் வாங்க.
ஆவுனா வந்து எங்க மேலேயே சொல்லாதீங்க, எல்லாத்துக்கும் நாங்களே காரணம்னா என்ன பண்றது? அங்க அது ராஜீவ்காந்தி மருத்துவமனையில கொஞ்சம் பேர் வந்து அட்மிட் ஆயிருக்காங்களே, அவங்கள யாருன்னா கேட்டீங்களா? யாருன்னா ஒருத்தர் அந்த பக்கம் வந்தீங்களா? டிவிக்கே தான் அவங்க எல்லாரையும் தாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டு வச்சிருக்காரு. இப்ப யாருதான் அடிபட்டது? அடிக்கிறது யாரு? அடிபடுறது திமுக, அடிபடுறது அடி வாங்குறது திமுக, அடி கொடுக்கறது திமுக அப்படின்னா இப்ப யாருதான் அடி வாங்குறது? இது ஒரு அடிக்கிறது யாருதான்? பெரிய சந்தேகமாவே இருக்குது. இதுலயும் குறிப்பா நம்ம ஒண்ணு கவனிச்சு பார்க்கணும் அப்படின்னா, சரி அடிக்கிறது அவங்களாவே இருக்கட்டுங்க. குறிப்பா ஒண்ணு பார்க்கணும்னா, லாஜிக்கா ஒண்ணு யோசிங்களேன். எலெக்ஷன் வந்துருச்சு. ஏற்கனவே இந்த கரூர் சம்பவத்துக்கே பழி போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா, அது நடந்தது வந்து ஒரு ஆக்சிடென்ட்டான ஒரு விஷயம். ஆக்சிடென்ட்ன்னே சொல்லலாம். உண்மை அதுதான். என்ன? அப்படி நடந்த ஒரு விஷயத்துக்கே வந்து முழுக்க காரணம் இவங்க தான். கழுத்தை பிடிச்சி நெரிச்சாங்க, அது இதுன்னு சொல்லியிருக்காங்க. கழுத்திலே காலை வச்சு மிதிச்சாங்க, இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இது ஒரு பக்கம் இப்படி போனாலும் இவங்க இப்ப இந்த ஒரு சம்பவம் நடந்தது, இதை யாரு கேட்பா அப்படின்ற மாதிரி இது ஒரு பக்கம் ஆயிப்போச்சு, சம்பவம் ஆயிப்போச்சு. இவங்களுக்கும் கொஞ்சம் கூட இல்லை. இப்ப இதுல வடசென்னையில இது ஒரு முக்கியமான விஷயமா, பக்கம் ஒரு பகுதியில் என்ன பண்ணியிருக்காங்க, விசிகா சேர்ந்தவங்க பேனர் வச்சிருக்காங்க. அதுல திருமாவளவன் ஐயா போட்டோ இருந்திருக்கு. அந்த போட்டோவை கிழிச்சிட்டு விஜயோட போட்டோ வந்து போய் ஒட்டியிருக்காங்க. அந்த ஆடியோ கூட நான் உங்களுக்கு போட சொல்றேன். அந்த அவங்க கிட்ட வந்து பேசியிருக்காங்க. அவங்க என்னம்மா இப்படிலாம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நியாயமா அப்படின்ட்டு அவங்க ஐயோ எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரியே சமாளிச்சிருக்காங்க. நான் அந்த வீடியோவையும் வந்து கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து பின் பண்ண சொல்றேன். இதுக்கு முன்னாடி அவங்க பேசின அவங்க பேட்டி கொடுத்ததெல்லாம், ஏன்னா அவங்க எல்லாத்தையும் சம்பவத்தையும் போய் பார்த்துருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த பக்கம் ஒரு பக்கம் இவங்க இப்படி அடி வாங்கிட்டு இருக்க, அரசியல் இதெல்லாம் சாதாரணமா பண்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் சாதாரணமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா? எந்த அளவுக்கு ஒரு கோவத்தை கிளப்பக்கூடிய, வன்மத்தை கக்கக்கூடிய ஒரு விஷயமா ரெண்டு பக்கமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல அப்பாவி மக்கள் தான் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் போக, இன்னொரு பக்கம் ஐயா நிர்மல்குமார் வந்து பேட்டி கொடுக்கிறார். 100க்கு மேலான ரவுடிகளை இறக்கி வச்சிருக்காங்க. 100 பேருக்கு மேல இருந்தா அந்த ஊர்ல யாருமே வெளியே வர முடியாது. அந்த ஊர்லயே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். எப்பா வரும்போதே என்ன பண்றீங்க, போய் பேச முடியும். உங்களுக்கு ஆதரவா இருக்காங்கன்னு வச்சுங்களேன், எப்பா அப்படிலாம் வராதீங்க, வந்தீங்கன்னா உங்களை அந்த மாதிரி ஆள்லாம் சேர்த்து வச்சுக்கிறாங்க அப்படின்றது யாருக்கும் தெரியாமலாம் இருக்காது, தெரிஞ்சிடும். இதெல்லாமே வந்து சினிமாத்தனமா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது, கதை சொல்லிங்கிறதுலாம் வந்து எங்கிறது ஏத்துக்க முடியும்னு தெரியல. இது ஒரு பக்கம். ஆனா அங்க நடந்த சம்பவம்ன்றது உண்மை. ஏன்னா நீங்க தப்பி தவறி நான் டிஎம்கே ஆளுன்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல வந்து கதற ஆரம்பிச்சிருங்க. எனக்கு தெரியும். நடந்த சம்பவம் உண்மையிலே கண்டிக்கக்கூடிய ஒரு இடம் தான். ஏன்னா பார்த்து பார்த்து பேச வேண்டியதா இருக்கு இந்த சம்பவம் பேசும்போது மட்டும். என்னைக்கும் பாதிக்கப்படுறவங்க பக்கம் நிக்கணும் அப்படின்றது தான் நியாயம். இதுதான் ஒரு சரியான நடுநிலைத்தன்மை அப்படின்னு நிறைய பெரியவங்களாம் சொல்லிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். இப்போ அந்த இடத்துல நடந்தது ஒரு பெரிய சம்பவம் ஆகிப்போச்சு. இன்னொரு பக்கம் இந்த வட சென்னை மீதான ஒரு பார்வை இருக்குல்ல, அந்த பார்வையை திரும்ப 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 திரிச்சுக்கிட்டே இருக்காங்க. வட சென்னை ரவுடிகள் இருப்பாங்க, இன்னொரு பக்கத்துலாம் இருப்பாங்க. இதுல வந்து கூட ஒருத்தர் வந்து சேர்த்துக்கிறாங்க. திட்டமிட்டு செஞ்ச கொலையை வந்து அதுவும் டிஎம்கே தான் செஞ்சிச்சு அப்படின்னு இவங்களுக்கு எது பண்ணாலும் டிஎம்கே தான் காரணம். ஐயா ஆம்ஸ்டாங் ஐயாவுடைய மரணத்துக்கு காரணமும் இதுதான் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கேஸ் எல்லாமே விசாரணையில் இருக்கு. வழக்கம் போல அந்த கேஸுக்கு இவங்க இந்த காலதாமதம் அப்படின்றத ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல ஏகப்பட்ட உள்ள பிரபலங்கள் அடிப்படுறது, இப்படி ஏகப்பட்ட காசு மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இருக்கிற இந்த நேரத்துல, இப்படி தேர்தல் நெருங்க நேரத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்து வன்மையா கண்டிக்கக்கூடிய ஒண்ணுதான் அப்படின்றதையும் தெளிவா சொல்லிக்கிறான். ஆனா இதை பயன்படுத்தி இவங்க அரசியல் பண்றது இருக்கு இல்லையா, வடசென்னை மீதான பார்வையை தெரிவிக்கிறதுல இது வரைக்கும் கஞ்சாவையும் ரவுடிகளையும் வச்சு மட்டுமே வடசென்னையில வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா, இப்ப அங்க ஓட்டு போடுற எல்லாருமே கடந்த எலெக்ஷன்ல ஒரு 54,000 பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த 54,000 பேர் வந்து சேகர்பாபு ஐயா வந்து ஜெயிக்க வச்சிருக்காங்க. யாருமே நம்ம மரியாதை எல்லாம் பேசிடக்கூடாது, அதுக்காக தான் சொல்றேன். சேகர்பாபு ஐயாவை ஜெயிக்க வச்சிருக்காங்க. இப்ப இப்படி அந்த 54,000 பேருமே வந்து எனக்கு தெரியல கஞ்சாவும் ரவுடி சுத்தியும் வச்சுதான் அவங்கள ஓட்டு போட வச்சாங்களா? அப்ப அந்த வாக்காளர்களை நீங்க என்னவா சித்தரிக்கிறீங்க? ஓட்டு போட்ட எல்லாரையும் நீங்க என்னவா சித்தரிக்கிறீங்க? இதன் பின்னணி என்ன? உங்களுக்கு வட சென்னை அப்படின்னா அது பின்னாடி கஞ்சா தான் இருக்கும், அவங்க எல்லாம் ரவுடியா தான் இருப்பாங்க. இது இவங்க வச்சுதான் வட சென்னையை வச்சுக்கிட்டு இதை வச்சுதான் மொத்த தமிழ்நாட்டுக்கே அவங்க ரவுடி சப்ளை பண்றாங்க. இப்படியே மாத்திக்கினே போவீங்களா? ஏன் வட சென்னை மீது உங்களுக்கு படிச்சவன் எவனும் கண்ணுக்கே தெரிய மாட்டானா? வட சென்னையில எவ்வளவு பேர் வளர்ந்து வந்திருக்காங்க, அது எதுவும் உங்க கண்ணுக்கு தெரியாதா?
ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்றதுக்கு அந்த மனுஷன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கயா. சாதாரண வாழ்க்கை மீன்ஸ் நான் எப்படி சொல்றேன்னா, இந்த அடிப்படை தேவைகள் இது எல்லாத்தையும் பூர்த்தி செய்யாம நிறைய இடங்கள் இருக்கு. அதை நம்ம கேள்வி கேட்கணும். அந்த இடத்துக்கு வாங்க, அந்த கேள்விகளை முன்வைங்க, அந்த மக்களுக்கான பிரச்சனையை பேசுங்க. எது நடந்தாலும் திமுக எதிர்ப்பு மட்டுமே வச்சுட்டு இருக்கீங்க. திமுக எதிர்ப்பை எப்படி வைக்கணும்னா, கொள்கை ரீதியா வைங்க. நீ இந்த கொள்கை தானப்பா, நீ ஏன்பா இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அதை விட்டுட்டு இல்ல நீ இத்தனை மக்களுக்கு இதெல்லாம் செய்யறான்னு சொன்னீங்க, ஏன் இதெல்லாம் செய்யல, இது கேக்குறீங்களா, இது நியாயம். அதை விட்டுட்டு வடசென்னை மக்களை வந்து அவங்க கஞ்சாவை வச்சு இத்தனை நாள் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க, ரவுடிகளை வச்சு இத்தனை நாள் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா அப்ப இந்த மக்களை நீங்க என்னவா திரிக்க பாக்குறீங்க? இது ஒரு பெரிய கேள்விக்குறியா வருமா வராதா? இப்படிலாம் நான் நடந்துனுக்குது. இவங்களுக்கு போய் இவருலாம் என்ன பண்றாருன்னு தெரியல. இல்ல இவங்க வந்து பாக்குறவங்க மட்டும் இவங்க கட்சியில இருக்கிற வடசென்னையர் மட்டும் நல்லவங்களா? இல்ல நான் அப்படி கேட்க வரல நானு. நான் என்ன கேட்கறேன்னா, இவங்க கட்சியில இருக்கிறவங்கலாம் நல்லவங்களா இருப்பாங்க, டிஎம்கேல இருக்கிறவங்கலாம் கெட்டவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னா, இது இவங்க அடிப்படை வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை வாழ்றதுக்கு கஷ்டப்படுறதுன்னா, "பா நீ அங்கிருந்து வந்தியா, உனக்கு வேலை கிடையாதுப்பா" அப்படின்னு சொல்ற நடைமுறை இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. இந்த சமீபத்துல கண்ணகி நகர்ல கார்த்திகான்ற ஒரு புள்ள அருமையா ஜெயிச்சுட்டு வந்து நேஷனல் போய் ஜெயிச்சுட்டு வந்து ரொம்ப தெளிவா ஒரு வார்த்தையை சொல்லிச்சு அந்த புள்ள. கண்ணகி நகர்னாலே எங்கேயும் போய் கொடுக்க மாட்டாங்க. கண்ணகி நகர் வந்து உடனே வடச்சென்னையா அப்படின்னு கேட்டுன்னு வந்துடக்கூடாது. நான் அதையும் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்படி கேட்டுன்னு வரக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அந்த டேக்லைன் இருக்கு, அந்த டேக்லைன் எப்பவும் வடச்சென்னை முழுக்கவே இருக்கு. அது இருந்துகிட்டே இருக்கு. அந்த பார்வையை மாற்றணும், அந்த பார்வையை உடைக்கணும்ட்டு ஏகப்பட்ட பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பார்வையிலிருந்து மாற்றி கொண்டு வரணும்னு ஏகப்பட்ட பேர் பேசிட்டு இருக்காங்க. அவங்கள பற்றிலாம் இவங்களுக்கு கவலையே கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு தேவை இந்த 26 எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். அதுக்கு என்ன வேலை பார்க்கணுமோ அதை பார்க்கணும். அதுக்கு மெயினாக திமுகவை எதிர்த்து பேசணும். அவள் தான். ஏன்னா கடந்த எலெக்ஷன்ல வாக்களிச்சு 10 பேர். இதுல இன்னொரு ஒரு பக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 1,75,000 பேர் வாக்காளர்கள் மட்டும் இருந்திருக்காங்க. இது போன வருஷத்தோடைய இது. எஸ்ஏஆருக்கு அப்புறம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது எல்லா தகவலும் வெளியே வந்துருச்சு. அதையும் சேர்த்து போய் பார்த்துருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் எத்தனை பேர் ஓட்டு போட வரப்போறாங்க, ஓட்டு போடாமல் வீட்டில் உட்காந்துருக்க போறாங்க. இந்த தகவல்லாம் இருக்கு. இதெல்லாம் சேகரிக்கிறத விட்டு எல்லாருக்கும் விழிப்புணர்வு கொடுக்கறத விட்டு எலெக்ஷன் கமிஷன் ஒரு பக்கம் ஆரம்பிச்சிருச்சு. அவங்க போய் ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க, அப்படி ஓட்டு போடுறது இப்படிதான் போடணும், இதுதான் முறை அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வழிமுறைகளுக்கோ மக்களுக்கான பிரச்சனையை தெருமுனையில கூட்டம் போட்டு பா உன் தெருவில் இதெல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு பேசுறதோ உங்க வேலையா இல்லாம இப்படி இதை வச்சு அரசியல் பண்றது ரொம்ப கேவலமான ஒரு செயலா இருந்துகிட்டு இருக்கு. எத்தனை பேர் இப்ப கமெண்ட்ல வந்து சொன்னாலும் சொல்லுவீங்க, பா முட்டு கொடுக்காதப்பா நல்லா அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவீங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஆதவ அர்ஜுனா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்ப எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, என் தங்கை பாதிக்கப்பட்டிருக்கேன், என் குடும்பம் அது அப்படின்னு எடுத்துக்கிறாரு. ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிற ஒரு நிலைக்கு இவங்க வந்துட்டாங்க அப்படின்றது ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. பாராட்டலாம். அவங்க போய் பொறுப்பெடுத்து பார்த்துக்கிறாங்க, தொடர்ந்து கவனிச்சுக்கிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இப்படி எல்லா இடத்துலையும் செயல்பட்டாங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். தாராளமாக இவங்களுக்கு போய் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பண்ணாங்கன்னா. ஆனா இங்க என்ன பண்றாரு, இதே சாக்கு வச்சு இதை எப்படி அரசியலா மாத்துறாரு அப்படின்னு அதை வச்சுனா கூட நான் முடிஞ்சா என் மேல கை வை அப்படின்றாரு. என் உன் மேல கை வச்சாதான் நீங்க கேட்பீங்களா? நான் கேட்குறேன். உன் மேல கை வச்சாதான் நீங்க வந்து பதிலுக்கு பேசுறதோ எது பண்ணாலும் கேட்பீங்களா? ஐயா உன் தொண்டை அடிபட்டு கிடக்குறான், அவனுக்கு நீ என்ன பேசணுமோ அதை பேசு, அதை விட்டு என் மேல கை வை பார்க்கலாம் அப்படின்னு நீங்களும் சினிமா டைலாக்கே பேசியிருந்தீங்களா? அப்புறம் என்ன அடிப்படை அரசியல் நீங்க கத்துக்கினீங்க? இத்தனை காட்சியில் இருந்துட்டு வந்து சரி இவங்கெல்லாம் இல்லைன்னப்பா நீ அங்க போன, அங்க போய் என்ன அரசியல் நீ கத்துக்கிட்ட? இது அவங்க பண்றது தானே நீயும் பண்ணிக்கிட்டு இருக்க. எங்களுக்கு பண்ண தெரியும், பண்ண தெரியாம கிடையாது. இதே சினிமா டைலாக் இதே வேலையாவே வச்சிருப்பீங்களா? இப்ப இந்த அரசியல் இருந்து மாற்று தானே நீங்க வந்தீங்க. அதுக்கான வேலையை பாருங்க. இதுல இன்னொரு ஒரு திருப்பு இவர் ஒரு பக்கம் சொல்லிக்கிறாரு, சிறுபான்மையினர் 2 பேரு, முஸ்லீம்கள் 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. எனக்கு புரியல. அவங்கள வந்து நீங்க இஸ்லாமிய மக்கள் நீங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சாங்களா, இல்ல நீ டிவிகே காரன்னு சொல்லி அடிச்சாங்களா, இல்ல நீ ஏன் தேவையில்லாம கணக்கு எடுக்க வர, அதுக்கெல்லாம் பர்மிஷன் வாங்கினேன்னு கேட்டு அடிச்சாங்களா? ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், சிறுபான்மையரா திரிக்கிறது, மத கலவரத்தை உருவாக்க பாக்குறது இருக்கு இல்லையா? இவங்க வந்து டிஎம்கே வந்து முழுக்க மதத்துக்கு எதிரா இருக்கு, இஸ்லாமியர்களுக்கு எதிரா இருக்கு அப்படின்னு திருப்பு பாக்குற ஒரு வேலையா ஆதவ அர்ஜுனா அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப தெளிவா பண்ணக்கூடிய ஆளு, ரொம்ப தெளிவா பண்ற. அப்படி என்னன்னா இப்போ ரொம்ப சிறுபான்மையினர் தாக்கப்பட்டிருக்கார்கள், தலித்துகள் தாக்கப்பட்டிருக்கார்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த காரணம் சொல்லி அவங்களை அடிச்சிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக ஸ்கூல்ல ஒரு பையனை வந்து தூக்கி போய் குப்பத்தொட்டில் போட்டு எரியிற குப்பத்தொட்டில் போய் போட்டு அந்த பையனுக்கு பெரும் காயமாச்சு. இப்போ இதை எதிர்த்து என்ன கேட்டாங்க?
கவின் கொலை வழக்கு நடந்துச்சு. இதெல்லாம் காரணம், நடந்ததுக்கான காரணம் அவங்க சிறுபான்மையினர் சொல்லி, நீ தலித்துன்னு சொல்லி அவங்கள அப்படி நீ இந்த ஜாதிகாரன் தானே, நீ இந்த மதத்துக்காரன் தானே அப்படின்னு சொல்லி அடிச்சது. இதே மாதிரிதான் ஒரு பக்கம் வடக்குல என்ன பண்ணாங்க, கிறிஸ்துவர்களை தாக்குனாங்க. அவங்க காரணம் அதுவா இருந்துச்சு. இங்க காரணம் என்னவா இருக்கு? இப்போ ஒரு மத கலவரத்தை உருவாக்குறதுக்கு இப்படி ஒரு கேடுகட்ட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இன்னொரு பக்கம் ஒரு சிடி நிர்மல்குமார் இருக்கிறாரு. அவர் ஆல்ரெடி ஆர்எஸ்எஸ்ல நல்லா ட்ரெயின் ஆகி வந்தவர் தான். முழுக்க பிஜேபிக்கு எதிராகவே வாய் தவறி வந்துச்சு பாருங்க. நம்ம பழகு தோசை பிஜேபிக்கு எதிராகவே இருக்கிறது. அது முழுக்க 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 டிஎம்கேக்கு எதிராகவே இருக்கிறது. பிஜேபிக்கு ஆதரவாகவும் டிஎம்கேக்கு எதிராகவும் இருக்கிறது தான் ஒரு வேலையாகவே அவர் வச்சுக்கிட்டு இருக்காரு. இவங்க எல்லாம் இப்படி ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்காங்களே, இதுல இந்த ஆதவர்ஜுனா பூந்துக்கினே இப்படி ஒரு பேசுற ஒரு தோனி இருக்குல்ல, எந்த அளவுக்கு கேவலமான ஒரு செயலை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நான் சொல்றேன், இந்த விஷயத்துல 3மே கேவலமான ஒரு செயல் தான். தாக்க அங்க ஏதோ அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை பார்த்துட்டு போறாங்க. உங்க மேல நம்பிக்கை இருந்தா நீங்க அமைதியா இருந்திருக்கணும். இது ஒரு கேவலமான ஒரு விஷயம். இன்னொன்னு, அது டிஎம்கே இருந்தாலும் சரி, பொதுமக்களா இருந்து தாக்கி இருந்தாலும் சரி, தாக்குறது கேவலமான விஷயம். இன்னொன்னு சேர்த்துக்கிறேன், நான் எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்துக்கிறேன். சேகர் பையா சொன்ன மாதிரி பொதுமக்களை தான் டிவிக்கே தாக்கியிருக்காங்கன்னா அதுவும் கேவலமான விஷயம். இது எப்படிலாம் ஒரு கேவலமான விஷயமோ, இது எல்லாத்தோட ஒரு பெரிய கேவலமான ஒரு விஷயம் அப்படின்னா, இதை திருச்சி அரசியலாக்கி மதக்கலவரம் உண்டாக்குறதுக்கான ஒரு வேலையை பார்த்துருக்காருல, இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. இதெல்லாம் பேசுறதுனால தான் நம்ம கடை ஓட மாட்டேங்குது போல. ஒரு 2 சமோசா ஃப்ரீ, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு போட்டால் எதனா ஓடுதா பார்ப்போம். வாங்க 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 சமோசா வாங்க, தூக்கம் வருது, நான் கிளம்புறேன்ப்பா, எடுத்து வச்சுக்கலாம் பா. பை பை.